வெரி குட் ஷிஷாந்த், வெரி குட் வெரி குட். சான்ஸே இல்ல சார், உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் சூப்பரா இருந்தது. நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சினிமா நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். மக்களை பயமுறுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட படங்களும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அது. சின்ன பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் பேய் படம் எடுக்கிறத ஒரு வழக்கமா கூட வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேய் படம் எடுக்கும்போது நிஜமாவே பேய் வந்தது எப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இவரோட பேரு கேவில் தனேஜா. இதுதான் இவரோட முதல் படம். இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் டைரக்டரும் இவரே தான். ஒரு முன்னணி ஹீரோவை தன்னோட படத்தோட ஹீரோவா தேர்ந்தெடுத்தாரு. ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடி பிலிமோட ரஷஸை ஹீரோவுக்கு போட்டு காட்டலான்னு ஆசைப்பட்டாரு. சரியான ஸ்கிரீனிங் ரூம் கிடைக்காத காரணத்தினால ஒரு முழு சினிமா தியேட்டரையே அவர் புக் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அது ஊருக்கு வெளியில இருந்த சினிமா தியேட்டர். நஷ்டம் ஏற்பட்டதால அந்த தியேட்டரை அந்த ஓனர் 6 மாசமா மூடி வச்சிருந்தாரு. அந்த மூடி வச்சிருந்த தியேட்டர்ல தான் டைரக்டர் ஹீரோவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. சுஷாந்த், நான் உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு தான் ஹாலே புக் பண்ணியிருக்கேன். ஆ, லேட் ஆகுங்களா? சரி சார், லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல சார். நான் படம் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கிறேன் சார். சார், அது என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நான் முதல்லையே கிளம்பிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்னாச்சு சார், ஹீரோ வரலையா? 2 படம் ஹிட் ஆயிடுச்சுல்ல, அதான் மனசுல பெரிய ஸ்டார்னு நினைப்பு. லேட்டா தான் வருவாங்கிறாரு. சரி, ஒன்று பண்ணு, ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போய் அவர் வந்தா ரஷ்ஷஸ் போட்டு காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. எனக்கு டைரக்டரா அண்ட் ப்ரொடியூசரா இதான் முதல் படம். எல்லாரும் பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுன்னு சொன்னாங்க. நான் அவரோட பேரை சொல்ல மாட்டேன், பட் இப்போ நான் சொல்ல போகிறது அவரை பற்றி தான். அவரை நான் செஷாங்னு சொல்கிறேன், ஏன்னா அவர் பேரை நான் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான். ஃபில்மோட ரஷஸ், அதாவது ஓகே ஷாட்ஸ் இருக்குல்ல, அதை காட்ட பிளான் பண்ணேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவர் வராதால நான் கிளம்பி போயிட்டேன். நான் கிளம்பி போகாமல் இருந்திருந்தா அவருக்கு அப்படி எதுவும் நடந்திருக்காது. நான் கிளம்பி போனதுக்கப்புறம் நடுராத்திரி 1 மணிக்கு செஷாங் சினிமா பார்க்க வந்திருக்காரு. சார், நான் ரோல்ஸ் எல்லாம் போட்டுட்டேன், அது முடிஞ்சிச்சுன்னா தானே ஆஃப் ஆகிடும். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? போ. யாராவது இருக்கீங்களா?
ஐயோ, நானும் பேசாம கிளம்புறேன். யாரங்க? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ பாஸ், ப்ரொஜெக்டர் ரூம் எங்க இருக்கு? யோ, ஒன்னதான் ஏன் கேக்குறேன். ப்ரொஜெக்டர் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? காது கேட்காதா? யாரும் இங்க இல்ல. யாருமே இங்க இல்ல. ப்ரொஜெக்டர் ரூம் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஆ? ஹலோ, யார் இருக்கா? ஹலோ, அங்க யாரு? யார் நீ? என்ன கொன்னுடுவாங்க. யார் கொன்னுடுவாங்க? இரு. ஹலோ,
யார் இருக்கா? ஹலோ, அங்க யாரு? யார் நீ? என்ன கொன்னுடுவாங்க. யார் கொன்னுடுவாங்க? இரு, சொல்லு. அங்க அங்க கொஞ்சம் நில்லு. இரு. எங்க போயிட்டா? வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன். ச்சே. இனிமேலாவது தூங்காம பார்க்கணும்டா. ஏய், யார் நீ? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இங்க என்ன நடக்குது? ஹலோ, இந்த பக்கமா ஒரு பொண்ணு வந்ததா? ஏப்பா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏதாவது சொல்லி தொலையேன். இங்க யாரும் வரல, எல்லாரும் போயிட்டாங்க. நீயும் கிளம்பி போ. ஹேய் ஹேய், இங்க பாரு. இந்த பக்கமா தான் ஒரு பொண்ணு வந்தது. எங்க போனா அவ? என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அவன். ஹலோ, ஹலோ, ஹலோ. யார் கத்துனது? யாரு? யாராவது இருக்கீங்களா? என்ன கொலை பார்க்க. நான் சாக கூடாது. நான் சாக கூடாது. யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. நான் தான் இருக்கேன்ல. இருங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். நான் சாக கூடாது. கதவை திறங்க.
யோ யாரையா இந்த நேரத்துல வந்து யாருப்பா சார்? நீங்களா சார்? ஒரு நெஜ கொலையை என் கண்ணால பார்த்தேன் சார். ஒரு பொண்ணு கூட அங்க இருக்கா சார். நீங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. நான் போலீஸ் கூட ஃபோன் பண்ணிட்டேன் சார். சீக்கிரம் கிளம்பி வாங்க சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? எல்லாம் போற வழியில சொல்றேன் சார். சீக்கிரமா கிளம்பி வாங்க சார். சார் இதோ வரேன் சார். ஒரு 2 நிமிஷம் பொறுங்க. என்னது ரத்தத்தை காணோம்? சார் வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அந்த மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. யாரோ வேணும்னே உங்களுக்கு ஃபோன் பண்ணி குழப்பியிருக்காங்க. அந்த ஹீரோ இருக்காரு, பேர் என்ன, ஷஷான் கபூர். அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஏதோ இந்த இடத்துல 2 பணம் இருக்குன்னு சொன்னாரு. கொலை வேற நடந்திருக்குன்னாரு. சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். ஏதாவது தெரிஞ்சுதா? நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க. என் கண்ணுக்கு நேரா கொலை நடந்தது சார். ஒரு பொண்ணு வேற உயிரோட அங்க இருக்கா சார். சீக்கிரம் போலன்னா அவளையும் அவன் கொண்டுடுவான் சார். மேல பூரா தேடி பார்த்துட்டோம், இங்க ஒண்ணும் கிடைக்கல. அப்படின்னா கீழே வாங்க. நான் தான் சொன்னேனே சார், இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி பேசுறதுனால தான் பிசினஸ்ல லாஸ் ஆகி இப்படி நிக்கிறேன். இவருக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். இவரை முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணுங்க. அநேகமா அதிகமா குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. சார் நீங்க பார்த்ததெல்லாம் உண்மையா நடந்தது தானே? சார் நான் ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ஏன் 2 கண்ணால கொலை நடக்கிறத பார்த்தேன் சார். சார் அவர் குடிச்சிருக்கான்றது நாத்தத்திலே தெரியுது. ஷஷான், நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க, போதையில ஏதேதோ பண்றீங்க. சார் இல்ல சார், என்ன நம்புங்க. நான் போதையில இல்ல சார். சார் நான் எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். தயவு செஞ்சு நம்புங்க சார். ஒரு கிளீனர் இருக்கான் சார், அவனை கூப்பிட்டா உண்மை தெரியும். கூப்பிடுங்க சார் அவனை. நான் எப்பவோ கிளீன் பண்றவன வர சொல்லிட்டேன். அவன் 10 மணிக்கே இங்க இருந்து கிளம்பிட்டானா. ஏ ரமேஷ், இங்க வாடா, வாடான்னு சொல்றல. இல்ல இல்ல, இவன் அந்த ஆள் இல்ல சார். சார் அந்த ஆள் மூஞ்ச நான் சரியா பார்க்கல, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா கண்டிப்பா இவன் கிடையாது சார். சார் இப்ப நான் தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். எங்க சினிமா ஹால் மேல தேவையில்லாம வதந்திகளை பரப்பிட்டு இருக்கீங்க. நானே பிசினஸ் சரியில்லைன்னு மூடி வச்சிருக்கேன் சார். ஏதோ ஹெல்ப்பா இருக்கட்டும் அவருக்கு திறந்து விட்டா தேவையில்லாத பேசுறாரு. மிஸ்டர் ஷஷான், நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங் இதுதான். இனிமே இந்த மாதிரி எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இல்லைன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க, ஃபேமஸ் ஹீரோ வேற. ஏதோ அந்த காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு போறேன். வாங்க போலாம். சஷாந்த் சார், கேஸ் ஏதாவது போட்டா பெரிய விபரீதம் ஆயிடும். சாரி மேத்தா சார், சாரி. வாங்க என் கூட வாங்க ப்ளீஸ். சார் நீங்க குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. பாத்தீங்களா, ரஷ்ஷஸ் பார்க்கும்போதே நீங்க தூங்கி இருக்கீங்க. அப்போ கனவுல நடந்ததெல்லாம் நிஜத்துல நடந்தது மாதிரி தோணி இருக்கு. அதனால தான் நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே தயவுசெய்து இவ்வளவு குடிக்காதீங்க. நான் நேர்ல பார்த்தேன், அது கனவு இல்ல. நான் குடிச்சிருந்தேங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் கனவுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு குடிக்கல. அப்படின்னா நீங்க பேகி எதுவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த கட்டுக்கதை மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஆத்மானு ஒண்ணு கிடையவே கிடையாது சார். சரி ஓகே, நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுத்துங்க சார். நடந்தது எல்லாத்தையும் உடனே மறந்துடுங்க. நான் அடுத்த ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, குட் நைட். ஏற்கனவே ஒரு தடவை குடிச்சிட்டு ஷூட்டிங்ல கலாட்டா பண்ணாரு. இதுவும் அப்படித்தான்னு முதல்ல நினைச்சேன். ஏன்னா அன்னைக்கும் நிறைய குடிச்சிருந்தாரு. அதனால ஷூட்டிங்கே 2 நாள் கேன்சல் பண்ணி வச்சுட்டேன். அவரை 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு மறுபடியும் பிரச்சனை வந்தது. அப்புறம் தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னார். சார் சாப்பாடு ரெடி பண்ணவா? சார் வேணா போ. खुदा को दिख रहा होगा ना दिल तुझसे जुदा होगा, तेरी तकदीर में मुझको वो अब तो लिख रहा होगा. खुदा को दिख रहा होगा ना दिल
तुझसे जुदा होगा तेरी तकदीर में मुझको वो अब तो लिख रहा होगा சொல்லுங்க டைரக்டர் சார், சொல்லுங்க சார். நீங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். நான் வரேன். சொல்லுங்க டைரக்டர் சார், சொல்லுங்க சார். நீங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். நான் வரேன். டைரக்டர் சார், நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ 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 டைரக்டர் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வரலையா? என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க இன்னும் வராம இருந்தா என்ன சார் அர்த்தம்? நான் எங்க சார் உங்களை கூப்பிட்டேன்? நான் எதுவும் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணலையே. ஹலோ ஹலோ. ஓ, இவரோட தொல்லையா. இங்க ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சுல, அது உனக்கு கேட்டுச்சா? அந்த டைரக்டர் வேணும் தான் என்ன இங்க வர வச்சிருக்கா. இன்னைக்கு நான் பயமுறுத்தலான்னு பிளான் பண்ணிருக்கா.
அதே பொண்ணுதான். எதுக்கு என் பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்ச? நான் யாரையும் எதுவும் பண்ணலையே. எதுக்கு கத்தி எடுத்துட்டு என் பக்கத்துல வர? என்ன கொல்லாத, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இது நான் பார்த்த மாதிரியே இருக்கே. அப்பனா இது ஏற்கனவே நடந்திருக்கா? அப்படின்னா இந்த இடத்துல யாருமே உயிரோட இல்ல, எல்லாருமே செத்து போயிருக்காங்க. இனி நாம இங்க இருக்கிறது ஆபத்து தான். உன்னால எங்கேயும் போக முடியாது. எல்லா கதவையும் நாங்க அடைச்சிட்டோம். அவன் உன்னை போக விடவும் மாட்டான். யார் அவன்? அதான் அந்த பெரிய கத்தியால எங்க 3 பேரையும் கொண்டு போட்டவன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த இடத்துல தான் வேலை பார்த்தான். முதல்ல அவன் என்னதான் கொலை பண்ணான். நான் இந்த பொண்ணு கொலை பண்ணதை பார்த்ததால 2வது அவன் என்னையும் கொலை பண்ணிட்டான். அவன் என்ன கொலை பண்ணதை மட்டும் இல்ல, என்கிட்ட தப்பா நடந்துக்கவும் முயற்சி பண்ணான். எங்களுக்கு முக்தியே கிடைக்கல. கொலை பண்ணதுக்கு அப்புறம் எங்க 3 பேர் பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டான். அதனால நாங்க அவனை பழி வாங்கணும். உன்னால எங்கேயும் போக முடியாது. எல்லா கதவையும் நாங்க அடைச்சிட்டோம். அவன் உன்னை போக விடவும் மாட்டான். யார் அவன்? அதான் அந்த பெரிய கத்தியால எங்க 3 பேரையும் கொண்டு போட்டவன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த இடத்துல தான் வேலை பார்த்தான். முதல்ல அவன் என்னதான் கொலை பண்ணான். நான் இந்த பொண்ணு கொலை பண்ணதை பார்த்ததால 2வது அவன் என்னையும் கொலை பண்ணிட்டான். அவன் என்ன கொலை பண்ணதை மட்டும் இல்ல, என்கிட்ட தப்பா நடந்துக்கவும் முயற்சி பண்ணான். எங்களுக்கு முக்தியே கிடைக்கல. கொலை பண்ணதுக்கு அப்புறம் எங்க 3 பேர் பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டான். அதனால நாங்க அவனை பழி வாங்கணும்.
அவன் செத்து போயிட்டான். அவனுடைய பாடி எல்லாருக்கும் கிடைச்சது, ஆனா எங்களுது கிடைக்கல. ஆனா அவன் இன்னமும் இங்கதான் இருக்கான். அவன் செத்து போயும் தினமும் ஆவியா வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். உன்னால மட்டும்தான் அவனை பார்க்க முடிஞ்சது. இப்போ நீதான் அவன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தின. என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆவி கிட்ட இருந்து உங்களை எப்படி என்னால காப்பாற்ற முடியும்? நீ எங்களை காப்பாத்தினா நாங்க உன்னை காப்பாத்துவோம். ஆனா எப்படி? அந்த துஷ்ட ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அது எப்படி பண்றது? யாராவது ஒரு பண்டிதரை கூட்டிட்டு வந்து அவன் ஆத்மாவை சாந்தி அடையவே. இந்த மாதிரி இடத்துக்கு யார் வருவாங்க சொல்லுங்க? எப்படி இருந்தாலும் அந்த ஆவி என்னை இங்க இருந்து வெளியில விடாதே. ரொம்ப வித்தியாசமான சிச்சுவேஷன் தான். அவர் ஒரு நாத்திகர், பேய் மேலாம் நம்பிக்கையே கிடையாது. இப்போ அவர் முன்னாடி 3 பெண்களோட ஆவி நிக்குது, இவரோட உதவியையும் கேட்குது. அவர் என்ன பண்றதுன்னு புரியாம நின்றுகிட்டு இருந்தார். அந்த 3 பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணலைன்னா அவர் சாகிறது உறுதி. அந்த கிளீனரோட ஆத்மா நிச்சயமா அவரை சும்மா விட போறதில்ல. அவரையும் இங்க வர வச்சு கொல்ல பாக்குது. அதுவும் அந்த 3 பெண்களை கொலை பண்ண மாதிரியே. அந்த ஆவிக்கு காரியம் பண்றது முக்கியமா இருந்தது. ஆனா அதை யாருங்க கூட்டிட்டு வர்றது? அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஷூட்டிங் அப்போ ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. சஷாங்க் சார், இது படத்திலே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன். இதுல நீங்க ஒரு பவர்ஃபுல்லான மந்திரவாதி. இதான் சார் இந்த மந்திரம் தான், மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த மந்திரத்தை சொன்னா அந்த பொண்ணோட ஆவி திருப்தி அடைஞ்சிரும். என்ன சார் காமெடி பண்றீங்க? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இந்த மாதிரி மந்திரத்தெல்லாம் யார் சொல்லுவாங்க? அதுவும் ஆவிய ஓட்டணுங்கிறீங்க. இது நல்லாவே இல்லை சார், சேஞ்ச் பண்ணுங்க சார். சார், இது உண்மையான மந்திரம். இதுல எல்லாம் எதுவும் மாத்த முடியாது. யார் இவரு? சார், இவர் ஒரு உண்மையான பண்டிதர். இந்த மந்திரம் இவர் தான் எழுதி கொடுத்தாரு. அப்படின்னா முதல்ல இவரை மாத்துங்க, டயலாக்கையும் மாத்துங்க. இங்க பாருங்க, இந்த மந்திரத்தோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. இது நரசிம்ம மகா மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னா எவ்வளவு பயங்கரமான பேயா இருந்தாலும் உடனே முக்தி அடைஞ்சிடும். மந்திரத்தை எல்லாம் மாத்த முடியாது சார், புரிஞ்சுக்கங்க. சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க டயலாக மட்டும் பாருங்க, நான் லிப்சிங் பண்ணிக்கிறேன். டப்பிங்ல பாத்துக்கலாம். படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன் சார், அப்படியே பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ். சார் இங்க வாங்க, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க, அவர் சொல்லுவார். சரியா? ரெடி ஃபார் த டேக். ஓகே, எல்லாம் ரெடி ஆங்க. ரெடி ரெடி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் துரந்தம் சர்வதோமுகம் சிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமிருத்யும் நமாம்யஹம். ஒரு மந்திரம் இருக்க, மகா மந்திரம். நரசிம்ம மகா மந்திரம். அதை மட்டும் நான் சொன்னேன்னா அது இங்க இருந்து போயிடும்ல? ஆமா, கண்டிப்பா போயிடும். ஆனா நான் அந்த ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போய் ஆகணும். அதுக்கு இந்த பக்கமா ஒரு வழி இருக்கு. அந்த வழி வேற யாருக்குமே தெரியாது. ரொம்ப நாளா இந்த இடம் மூடியே கிடக்குது. அதனாலதான் நாங்க இறந்து போனது யாருக்குமே தெரியல. இதோ அந்த வழியை பாருங்க.
இந்த வழியா போனா நீங்க ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போயிடலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தினமும் ராத்திரி இப்படிதான் கொல்லுவேன். நீ மட்டும் இல்ல, யாரையும் எங்கிருந்து தப்பிக்க வைக்க முடியாது. இவங்க யாரோட பணம் கூட உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உன்னை கொல்ல போறேன். உன் பணமும் யாருக்கும் கிடைக்காது. போனா நீங்க ப்ரொஜெக்டர் ரூமுக்கு போயிடலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தினமும் ராத்திரி இப்படிதான் கொல்லுவேன். நீ மட்டும் இல்ல, யாரையும் எங்கிருந்து தப்பிக்க வைக்க முடியாது. இவங்க யாரோட பணம் கூட உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உன்னை கொல்ல போறேன். உன் பணமும் யாருக்கும் கிடைக்காது. சார், நீங்க உடனே இங்க இருந்து போயிடுங்க. நாங்க இவனை பாத்துக்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்கணும். சீக்கிரம் போங்க சார். கண்டிப்பா போங்க போறேன். சார், போங்க.
சஷாங்க் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் அவரை நம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் ஒரு பயங்கரமான நாத்திகன். ஆனால் திடீர்னு பேயை பற்றி பேசுகிறாரு. சுஷாங்க்கு நடந்ததெல்லாம் ரொம்ப பயங்கரமானது. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்டே அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த சினிமா ஹாலில் இருந்து 3 டெட் பாடி கிடைச்சது. சஷாங்க் சொன்ன மாதிரியே அந்த பெண்களோட உடல் இருந்தது. 1 வருஷம் கழிச்சு அந்த பெண்களோட இறுதி சடங்கு நடந்தது. அதுக்கப்புறம் சஷாங்க்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு. டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாமல் மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வருவாருன்னு கேள்விப்பட்டேன். என்னால் அந்த படத்தை முடிக்க முடியல. மறுபடியும் அந்த படத்தை பண்ணணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன்னா நான் எடுக்கிறது ஒரு பேய் கதை தான். அதனால பயமா இருக்கு. என்னால் முடியாது, கண்டிப்பா முடியாது. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கொடூரமான முறையில கொல்லப்படுற பிரேத ஆத்மாக்கள் செத்ததுக்கு அப்புறமும் பழிவாங்கிற உணர்ச்சியோட தான் சுத்திக்கிட்டு இருக்குமா. அந்த பிரேத ஆத்மா திரும்ப திரும்ப அவங்க கடைசியா பண்ண விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கதையில நாம பார்த்த அந்த கிளீனரோட ஆவி 3 பெண்களை கொலை பண்ணதால திரும்ப திரும்ப அதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த கிளீனரும் இறந்து போயிட்டதால அவரோட உடம்புல இருந்து வந்த அந்த பிரேத ஆத்மா அந்த 3 பெண்களோட ஆத்மாக்களை தினமும் கொலை பண்ண ஆரம்பிச்சது. இறுதி சடங்குகள் செய்யாததால அந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்கல. யாராவது அந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு உதவுனாங்கன்னா இந்த மோசமான பிரேத ஆத்மா அவங்களையும் சும்மா விட்டு வைக்காது. சுஷாங்க் அந்த 3 ஆத்மாக்களுக்கு உதவி செஞ்சாரு. அவரால எல்லாருக்கும் முக்தி கிடைச்சது. அவரும் அங்கிருந்து தப்பிச்சு வந்தாரு. இந்த மாதிரி உலகத்துல ஒரு சில பேருக்கு தான் நடக்கும்னு சொல்லுவாங்க.